நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க விக்கி நிகழ்ச்சி 2 பால் 0 ரன்ஸ். பால் கண்ணுக்கு தெரியாத காரணத்தினால நம்ம பிளேயரால் ஆட முடியல. மிஸ்டர் தினேஷ், இந்த இப்போ வந்துட்டு நிஷாந்தும் ஜேக்கும் ஆடுறாங்க, எவ்வளோ அடிப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஓ ஐயோ, என்ன விக்கெட்டுங்க பண்றதுக்குள்ள விக்கெட் விழுந்துருச்சு. இது வந்துட்டு எதிர்பாராதது. கோகுல் ஆன் ஸ்ட்ரைக். நேற்று வந்து சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் அப்போ வந்து கோகுல் வந்து என்கிட்ட 30+ அடிப்பேன்னு சொன்னார். பட் ஆனால் நான் அவரோட இன்னிங்ஸுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். அடிப்பார். அவர் அடிக்கக்கூடிய ஆள் தான் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. 3 பால் 0 ரன்கள் 1 விக்கெட். கோகுல் அருமையான ஷாட். ஃபர்ஸ்ட் பால் பேட்டில் ஆடி இருக்காங்க. நல்ல பந்து. பவுலர் நல்லா பாலை போட்டுட்ருக்காரு. லாஸ்ட் பால் மெய்டன் விக்கெட்டுங்க. பவுலர் அருமையாக போட்டிருக்காரு. ஆரம்பத்திலே ஆட மாட்டேன்னு போன ஜேகே இப்போ ஆட வந்திருக்காரு. என்ன நடக்க போகுது? லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். ஆஹா, ரன் அவுட் கேண்டிடேட் இல்லைங்க, ஜஸ்ட் ஃப்ரண்ட். இல்லைன்னா இந்நேரம் கோகுலுக்கு அவுட் கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு இது கேட்டாங்க, கிடைக்கல. நல்ல ஷாட் ஜேகே. எங்க ஓடினே இருக்க வேண்டியதான், அடிச்சுட்டு ஓட வேண்டியதான். நல்ல பால். 2 ஓடலாங்க தாராளமா. ஓடிட்டாங்க. நல்ல த்ரோ, அருமையான த்ரோ. கொஞ்சம் கரெக்டாக வந்துருந்தா அவுட். 3 பால் 4 ரன். நல்ல பால். லாஸ்ட் 2 பால்ஸ் என்ன நடக்க போது? நல்ல ஷாட் ஜேகே. ஆனால் டேரெக்டாக கையில் ஃபீல்டர் கிட்ட போயிடுச்சு. நல்ல 1 ரன். டூ ரன்ஸ் டெஃபினட். போதும் டயர்டாகிக்கலாம். 2 ஓவர் 6 ரன் 1 விக்கெட். வந்தாலே டாட் போடுறாங்க. நல்ல பால், நல்ல டிப்பு. ஆனால் கேரி ஆகும். 3வது பால். நல்ல லென்த்தில் போடுறாங்க பேட்ஸ்மேன். ஓடி தான் எடுக்கணுமா? பின்னாடி போனா 10 ஓவர் மேட்ச் 60 ரன் கிட்ட வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்ல எக்ஸ்பெக்ட் தான். இந்த பிச்சுக்கு, இந்த கிரவுண்டுக்கு 60 அடிச்சாலே ஒரு நல்ல குட் ஷாட் ரா ஜேகே. 4 ரன் கிடைக்குமா? இல்லைங்க, ஃபீல்டர் தடுத்துட்டாரு. 2 ஓடி ஆகணும். 2 ரன். 3 ஓவர் ஆக போகுது. இன்னும் ஒரு பவுண்டரி கூட வரல. ஆனால் பவுண்டரிலாம் பெருசாக இருக்கு. ஓவர். 4வது ஓவர் 11 ரன் தான் வந்திருக்கு 3 ஓவருக்கு. ஷாட் கோகுல் மிஸ் பண்ணிட்டாங்க. 2 ஓடிலாம் 3 ஓடலாம். 4 ரன் வந்திருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் 4 வந்திருக்கு கோகுல் கிட்ட இருந்து. நல்ல ஷார்ட் பால், ஸ்ட்ரைட் பால். கொஞ்சம் ரன்னிங்லாம் பார்த்து தாங்க ஓடணும். அது இல்லாமல் ரன் அவுட் ஆகக்கூடாது. லாஸ்ட் 2 பால் என்ன நடக்கும்னு தெரியல. இதுக்கப்புறம் அடித்து ஆட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஜேகே நல்ல ஷாட். ஆனால் 4ம் போல, ஃபீல்டர் கையிலும் போல எதுவும் ஆகலை. ஓடு. டைரக்டா ஃபீல்டர் கையில அவுட். பைஸ் வச்ச நேரம் அவுட் ஆயிட்டாரு. ரொம்ப ஸ்லோவா இருக்கு பால். பேட்ல படவே மாட்டேன். 2வது பால் ஷாட். யாரும் இல்லை, ஓட வேண்டியதான். 2-3 ஓட வேண்டியதான். ரெண்டு ரன்னா ஓடி தாங்க எடுக்க முடியும். ஆஹா, 3வது பால்
ரொம்ப ஸ்லோவாக வருது, ஆனால் அதே டைம் அடிக்க முடிய மாட்டுது. ஓடி எடுக்க வேண்டியதாங்க, ஓடு 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 என்று ஓடிக்கொண்டாரு. கோகுல் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டாரு. இந்த பால் என்ன ஓடி ஓடியே டயர்ட் ஆகிடுறாங்க. டடன் டன் டடன். எங்க அண்ணன் கிளம்பிட்டாரா. மின்னல் நடந்தா மின்னல், ஓடினா புயல், சீரினா சிங்கம், அடியில தொங்கும். விக்கி இப்போதான் ஸ்ட்ரைக்குக்கே வரான்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, இப்போதான் விக்கி ஸ்ட்ரைக்குக்கே வராரு. ஐ திங்க் ஸோ. எங்கள் ஆள் கால் பண்ணுறாரு, முகேஷ்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கள் ஆள் தான் ஸ்டார் பேட்ஸ்மேன். எங்கள் ஸ்டார் பேட்ஸ்மேன் கால் பண்ணுறாரு. ஹலோ, சொல்கிறா. பேட்ரிஷன் கிரவுண்டுக்கு வா, சீக்கிரம் வா. ஆளை முச்சி அமக்கலமா போயின்னு இருக்குது. வா வா, வந்துட்டான் எங்கள் ஆள் வந்துட்டான். பேண்ட் வேணும். 6வது ஓவர். வா வா, சீக்கிரம் அவுட்டுங்க. எல்லாமே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னே புரியல. பாசமுள்ள மனிதனப்பா, இவன் மீச வச்சா குழந்தையப்பா. இவன் பாடுறா 2 சிங்கங்கள்டா, ஆர்ஜியின் சிங்கங்கள். ஆர்ஜியின் மானத்தை காப்பாற்ற போகும் கார்த்திக் குமார் மற்றும் அஸ்வின் குமார். ஆழ்ந்த சோகத்தில் கேப்டன் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வாறு பந்து பூசி யார் எதிரணியை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் ஒன்று. ஐயோ அவுட்டுங்க இந்த சைடு. ஐயோ, இப்போ நான் தான் இறங்கி இந்த டீமை காப்பாற்றணும் போலியே. உங்களெல்லாம் நம்பி யூஸே இல்லைடா. நானே இறங்கினேன்டா களத்தில். 11ஆம் நம்பர் போட்டேன், நரேஷ், கேப்டன் நரேஷ். என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே பதட்டம் இருக்கிறது. இந்த பால் என்ன ஆக போகிறது? ஓ, அருமையான சிங்கல்ங்க. அண்ணன் இறங்கிட்டாரு கைஸ். இனிமே அலப்பறதான். அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்ன நினைச்சாலும் அவரை தடுக்க முடியாதுங்க. ஓ மை காட், யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. நான் என்ன சொன்னேன்? ஆர்ஜியை காப்பாற்ற பார்த்தி போய் கொண்டிருக்கிறார். நமக்கு சான்ஸ் இருக்கு. அண்ணனும் ஒன்றும் பண்ண முடியாம வந்துட்டாரு. சீக்கிரமா வா, பார்த்து வா, பொறுமையா வா. பார்த்திபன் ஆட வந்திருக்கிறார். பவுலர் சும்மா ரவிச்சந்திரா அஸ்வினை போல் சிறப்பாக போடுறார். ஒன்றும் பண்ண முடியல பேட்ஸ்மேன். அங்க வேற யாரென்று தெரிகிறதா? வராண்டா சாமி வந்துட்டான் முனி. வராண்டா முனி வந்துட்டான் முனி. முனி 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 முனி. எதிரணி சிறப்பாக போலிங் போட்டு இருக்காங்க. ஷாட் ஃபீல்டர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுனால ஒரு விக்கெட் நமக்கு மிச்சமாச்சு. இல்லைன்னா இன்னொரு பார்த்திபனை கழட்டி கையில் கொடுத்துட்டு இருப்பாங்க. என்ன நடக்க போகுது? இந்த பந்து ஷார்ட் பால் தான். மேலே ஆடவே கூடாதுங்க, கீழே தரையோடு ஆடணும். காற்றுல ஆடினாலே விக்கெட் தான் வெளியே. தரையோடு ஆடினா ஒரே வாய்ப்பு. தரையோடு ஆடினாலும் புத்துணர்ச்சியாக வந்தோம் கமெண்ட்ரி பண்ணலான்னு. பண்ணுற அளவுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது.
7 ஓவர் 29 ரன்னு. ரொம்ப சுமாராக போயிட்டு இருக்குது நம்மளோட நிலைமை. எப்படியாச்சும் தான்டா பார்க்கெட் தாண்டா எடுக்கும். ஓடுனா தாண்டா இங்கே எடுக்க முடியும். இப்போ ஆர்ஜிக்கு ஒரு மோட்டிவேஷன் சாங் தேவைப்படுது. என்ன மாதிரி பாட்டு போட்டால் பூஸ்ட் ஆகும்னு எனக்கு. ஹரிச்சந்திர சொல்லு தன்னாக்கு துந்துன் தன்னாக்கு துந்துன் எதிரியே கொள்ளு மயத்தவில்லை தன்னாக்கு துந்துன் தன்னாக்கு துந்துன் 5 தினம் தன்னாக்கு துந்துன். மோட்டிவேஷன் ஒர்க் அவுட் ஆகுது கைஸ். ஓன்று போய்விட்டது. அடுத்து கமெண்ட்ரி பண்ண அவர் போகிறாரு. கமெண்ட்ரி பண்ண ஹர்திக் பாண்டியா போகிறாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ராமே ஃபுல்லாக ஆடுறா. ட்ரிபிள் 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 3 ஏ ராமே போடா. ஏ ராமே போடா போடா போடா. பேட்லேயே ஆடலாம். பாரு போ 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 போ. எங்கள் மாமா களம் இறங்கி விட்டார். எங்கள் கமெண்டேட்டர் அவுட் ஆகிவிட்டார். ஆமாடா சிங்கமா இருக்குதுடா. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா மாமாவை? விராட் கோலி மாதிரி அவுட் ஆயிட்டேடா.